இலக்குகளை அடைய முடியாமல் தொடர் தோல்வி ஏற்படுகிறதா? எந்த செயலை செய்தாலும் வெற்றி பெற இயலவில்லையா? மன உளைச்சல் ஏற்படுகிறதா? நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த கதையை கேளுங்க, விடாமுயற்சியோடு செயல்படுவீங்க. காட்டில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவர் தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டு அதற்கான மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டார். சில விதைகளை இட்டு வளர்த்து வந்தார். அந்த மரத்தோட கனிகள் தான் தன் நோய்க்கான மருந்து என்று கண்டறிந்து விடாமுயற்சியோடு வெயில் மழையிலும் மரத்தை வளர்த்து வந்தார். விதை செடியானது, செடி மரமானது, மரத்தில் காய் காய்த்தது. அந்த கனியை எதிர்பார்த்து கடின உழைப்பால் அதை வளர்த்து வந்தார். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது மரத்தில் கனியை காணோம். அழுது புலம்பி கனியை தேடுறாரு, கையில் கிடைக்கல. தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிட்டதா நினச்சி அழுது புலம்பி மயக்கத்தில் கீழே விழுந்துட்டார். அந்த வழியா ஒரு சிறுவன் ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். மயங்கி விழுந்த துறவியை பார்த்த உடனே பசியில தான் மயங்கி விழுந்துட்டாரோ அப்படின்னு நினச்சி பக்கத்தில் ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்குறான். கீழே ஒரு கனி விழுந்து கிடக்குது. உடனே அதை எடுத்துட்டு வந்து அந்த துறவிக்கு கொடுக்குறான். அந்த துறவியும் சாப்பிட்றாரு. அவர் தேடிக்கிட்டு இருந்த கனி அதுதான்னு அப்பதான் உணர ஆரம்பிச்சாரு. அவரோட நோய் ஒட்டு மொத்தமும் தீர்ந்து போச்சு. ஆமாங்க, விடாமுயற்சியோட ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான பலன், அதாவது அதற்கான வெற்றி நம்மளை எப்படினாலும் வந்து சேரும். தொடர்ந்து ஒரு செயலை விடாமுயற்சியோட செயல்படுங்க, அதற்கான வெற்றி நம்மளை வந்து சேரும்.